பிரேஸ் லார்ட். ஏகோவா ராஃபா சுகந்தரும் தேவனின் ஊழியத்தின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாங்க. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. கர்த்தருக்குள்ள எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? நாங்க சந்தோஷமா இருக்கிறோம். கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று சந்தோஷமா இருக்கிறோம். நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க, நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இன்றைக்கும் கூட நம்ம தியானிக்க இருக்கிற வேத வசனத்தை நம்ம இப்போ வாசிப்போம். சங்கீதம் 138 சங்கீதம் 8 வசனம். சங்கீதம் 138:8. அதுல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அப்போ பாருங்க, கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கணும். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, எப்பொழுது கர்த்தரோடு இருக்கணும். கர்த்தர் நம்மோடு இருக்கணும், அவர் நம்மோடு, நாம் அவரோடு இருக்கணும், அவர் நம்மோடு இருக்கணும். எப்பொழுது கர்த்தரோடு நம்ம உறவாடி கொண்டு இருக்கும்போது கர்த்தர் நமக்காக என்னென்ன காரியத்தில் நமக்கு வேண்டுதல் வேணுமோ, எந்தெந்த காரியத்தில் நம்ம கர்த்தரை நோக்கி நம்ம செபிக்கிறோமோ அந்த காரியத்துல கர்த்தர் நமக்காக என்ன செய்வார்னா யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். பாருங்க, எவ்வளவு ஒரு நல்ல ஒரு ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். அவர் யாவையும் செய்து முடிக்கிற தேவனா இருக்கிறார். ஒரு காரியம் அல்ல, 2 காரியம் அல்ல, நிறைய காரியங்கள் நம்ம குடும்பத்துல அவர் செய்ய அவர் போதுமானவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, வேத வசனத்துல ஒரு வார்த்தை கூட கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை மாறாது. ஏன்னா அவர் மாறாத தேவன். ஹல்லேலூயா. அவர் உண்மையுள்ள தேவன். ஹல்லேலூயா. உங்களுக்கு வாக்கு கொடுத்திருப்பாருன்னு சொன்னா அந்த வாக்குத்தத்தத்துல அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். எத்தனையோ வாக்குத்தத்தம் எனக்கு தந்திருக்கிறாரு, எத்தனையோ வார்த்தைகள் எனக்கு கொடுத்து இந்த காரியத்துல என்னோட கூட கர்த்தர் பேசி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம், சில நேரத்துல தகச்சு போவோம் இல்லையா? ஆனா ஆண்டவருடைய வசனம் என்ன செய்யாதுன்னா பொய் சொல்லாது. ஹல்லேலூயா. பொய் சொல்லவே செய்யாது. அவர் உண்மையுள்ள தேவன். பொய் சொல்ல ஒரு மனுஷன் கிடையாது. மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் கிடையாது. அவர் சொல்லி செய்யாதிருப்பாரோ, அவர் வசனத்தை நிறைவேற்றாதிருப்பாரோ. ஹல்லேலூயா. அப்போ நீங்க சொல்லலாம், தைரியமா சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்னு கர்த்தருக்குள்ள நம்பிக்கையா இருந்து சொல்லுங்க, கர்த்தருக்குள்ள விசுவாசமா இருந்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. எப்பொழுது கர்த்தருக்குள்ள என்ன செய்யணும்னா நம்பிக்கையா இருக்கணும். நம்ம நம்பிக்கை என்ன செஞ்சிடக்கூடாது, விடக்கூடாது. நம்ம விசுவாசத்தை விட்டுறக்கூடாது. நம்ம கைகளை என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா தளர விட்டுறக்கூடாது. ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை கர்த்தர் செய்வேன் அப்படின்னு சொன்னா அந்த காரியத்தை கட்டாய கர்த்தர் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோனுக்கு பயந்து இந்த ஜனங்களை நடத்தி கொண்டு போகும்போது அந்த ஜனங்களுக்குள்ள ஒரு பயமும் பதட்டமும் இருந்துச்சு. என்ன பண்றது, பின்னாடி பார்வோனுடைய படை வீரர்கள் என்ன செய்யறாங்கன்னா தொடர்ந்து வர்றாங்களே, நாம இங்க இருந்து எப்படி தப்பித்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லும்போது மோசே மீது கோவப்படுறாங்க. எங்களை வனாந்தரத்திலே கொன்னு போட்டால் நல்லா வனாந்தரத்துல அந்த இடத்துல எங்களை விட்டு கொன்னு போட்டிருந்தா கூட நாங்க நல்லா இருந்திருப்போம், இந்த இடத்துல எங்களை கொண்டு வந்து இப்படி பண்ணிட்டீங்களேன்னு சொல்லி இந்த ஜனங்கள் என்ன செய்யறாங்கன்னா தவிக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் மோசையோடு கூட பேசுறாரு. அப்போ பாருங்க, மோசையோடு கூட பேசி இந்த ஜனங்களுக்காக நீ என்ன செய்ய, உன் கோலை ஓங்கி அடி அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, வார்த்தை கொடுக்கிறாரு. அப்போ ஒரு செங்கடலை பிளக்கணும் அந்த இடத்துல என்ன செய்யறாங்க, இந்த ஜனங்கள் போராடி நிக்கிறாங்க. அந்த இடத்துல தகச்சு போய் நிக்கிறாங்க. இது எப்படி ஆகும், வழியே இல்லை. அந்த பக்கம் வழி இல்லை, இந்த பக்கம் வழி இல்லை. அப்போ திரும்ப வந்த வழியே போனோம்னா அங்க பார்வோன் படை என்ன செய்யுதுன்னா துரத்திக்கிட்டு வருது. அப்ப இந்த ஜனங்கள் ரொம்ப திகைக்கிறாங்க. அப்பதான் இந்த மோசே என்ன செய்யறாருன்னா கோலை ஓங்கி அந்த கடலுக்கு நேராக என்ன செய்யறாரு, ஓங்கி அடிக்கிறாரு. அப்போ அடிச்ச உடனே அந்த 2 பக்கமும் என்ன ஆகுதுன்னா தண்ணீர் மதில் போல ஜலம் போல நின்றது அப்படின்னு வேதத்துல பார்க்க முடியும். பாருங்க, இப்போ வழியை கர்த்தர் என்ன செய்யறாருன்னா திறந்து கொடுத்தார். அத்தனை லட்சம் ஜனங்களுக்கும் கர்த்தர் என்ன செஞ்சாருன்னா வழியை திறந்து கொடுத்தார். இப்பொழுதும் உங்களுக்கும் கூட என்ன பிரச்சனையா இருந்தாலும் கர்த்தர் என்ன செய்வார்னா செய்து முடிப்பார், யாவை செய்து முடிப்பார். அப்ப பாருங்க,
அந்த ஜனங்களுக்கு, அத்தனை லட்ச ஜனங்களுக்கு கர்த்தர் வழியை திறந்து கொடுக்க அவர் போதுமானவரா இருப்பார் என்று சொன்னா, இன்றைக்கும் நம்ம கூட இருக்கிற தகப்பன் என்ன செய்யறாருன்னா, நமக்கு அற்புதத்தை செய்வார், அதிசயங்களை காண பண்ணுவார், வழி இல்லாத இடத்துல வழி என்ன செய்வார்னா திறந்து கொடுப்பார். நீங்க செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்னன்னா, ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. ஜெபிக்கணும், நல்ல வேதத்தை வாசிக்கணும், ஜெபிச்சு நல்ல ஒரு விசுவாசத்துக்குள்ள ஊன்ற கட்டப்படணும். அப்பதான் என்ன செய்யணும்னா, கர்த்தர் என்ன செய்வார், நமக்கு வாசலை திறப்பார். ஜெபிக்காம வேதத்தை வாசிக்காம நம்ம ஒண்ணுமே செய்யாம இருந்தா ஆண்டவர் நமக்கு அதுக்காக நம்ம வழி திறக்க மாட்டார். ஆண்டவரோடு நம்ம இருக்கணும். எப்பொழுதும் வேதம் வாசிக்கிறதுல நம்ம என்ன செய்யணும்னா உண்மையா இருக்கணும். ஆண்டவரே, இந்த காரியத்துல எனக்கு ஒரு காரியம் தேவை இருக்கு, ஒரு நன்மையான காரியம் தேவை இருக்கு, இந்த காரியத்தில் நீங்க எனக்கு ஒரு காரியத்தை செய்து முடிங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் என்ன செய்வார்னா, உங்களுக்காக யாவை செய்து அவர் முடிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, எவ்வளவு காரியங்கள் வேணாலும் கர்த்தரால ஆண்டவர் செய்ய முடியும், செய்து கொடுக்க முடியும். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. பாருங்க, தேவனால் கூடாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. அவரால் எல்லாமே ஆகும். அவரால் எல்லாமே ஆகும். யாவை செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. ஒரு ஊழியக்காரரு, எனக்கு ஒரு சின்ன சாட்சி ஞாபகம் வருது. ஒரு ஊழியக்காரர் சாட்சி சொல்றத எனக்கு ரொம்ப ஒரு மனசு திருப்தியா சந்தோஷமா இருந்துச்சு. இப்படிலாம் ஆண்டவர் ஒரு நாளைக்கு அற்புதங்களை ஒரு குடும்பத்துல செய்யறாருன்னா, இப்படிலாம் நம்ம அப்ப அந்த எவ்வளவுக்குள்ள ஆண்டவரோட அவங்க இருந்திருப்பாங்க யோசிச்சு பாருங்க. அப்போ பாருங்க, அந்த ஊழியக்காரர் சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவர் சொன்னாரு, நல்ல செபிக்கிற ஒரு ஊழியக்காரரு, ஆனா ரொம்ப கஷ்டப்பட்ட ஊழியக்காரரு. அவரு பாடுகள் மத்தியில ஊழியம் செய்யறாரு ஆண்டவருக்காக. பாருங்க, ஓடி ஓடி உழைக்கிறாரு, ஊழியம் செய்யறாரு. நல்ல ஒரு உண்மையுள்ள ஊழியக்காரரா இருக்கும்போது பாருங்க, அவரு ஒரு நல்ல ஒரு பாடல்களை என்ன செய்வாருன்னா எழுதுவாரு. அப்ப எழுதுவாரு, நல்ல வேத வசனத்தை பேசுவாரு, நல்ல செய்தி கொடுப்பாரு, நல்ல ஒரு ஆவிக்குரிய தகப்பன். பாருங்க, ஒரு நாள் அவங்க ஸ்டார்டிங் நாட்கள்ல எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்ப கஷ்டப்படும் போதுதான் அப்போ ஒரு நாள் அந்த ஊழியக்கார் ஒரு நாள் மாடியில உட்கார்ந்து பாடல் எழுதிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ ஒரு பாடல் எழுதி படிச்சு படிச்சு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவங்க மனைவியார் என்ன செய்யறாங்க, கிச்சன்ல இருந்து என்ன சொல்றாங்க, பாடல்லாம் நல்லா தான் இருக்குது, நம்ம வீட்டுல சிலிண்டர் முடிஞ்சு போச்சு, நம்ம வீட்டுல சிலிண்டர் முடிஞ்சிட்டு போன் கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டு காரியத்தை சொல்றாங்க. அப்ப அவங்க குழந்தை ஓடி என் பேக்கு பிஞ்சு போச்சு அப்பா அப்படின்னு சொல்றாரு அந்த குழந்தை சொல்லுது. அப்போ பாருங்க, அந்த ஊழியக்கார் சொல்றாரு, கர்த்தர் எனக்காக யாவையும் அவர் செய்து முடிப்பார். அப்ப இதையே சொல்லிட்டு இருக்கீங்களே, இன்னும் ஒண்ணும் செய்யறதுக்கு காணுமேன்னு அவங்களுக்குள்ள ஒரு சந்தேகம். அவங்க மனைவியார் அப்படி சொல்றாங்க. அப்ப இவரு செய்து முடிப்பார். ஆண்டவர் சொன்னா செய்து முடிப்பார். நான் அவரோடு இருக்கிறேன், நான் செபிக்கிறேன், கர்த்தரிடத்துல கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், கர்த்தர் கட்டாயம் எனக்கு செய்து முடிப்பார்னு சொல்லி என்ன செய்யறாருன்னா, அவரு நல்ல செபிக்க ஆரம்பிக்கிறார், பாடல் பாடுறாரு, துதிக்கிறாரு, ஆனந்த சத்தமிட்டு கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்யறாருன்னா மகிமைப்படுத்துகிறார். அப்படி மகிமைப்படுத்திட்டே இருக்கும்போது ஒரு வீட்டு முன்னாடி ஒரு கார் வருது. அப்போ அந்த கார்ல இறங்கி இந்த ஊழியக்காரரை கூப்பிடுறாங்க. அப்ப என்னையா அப்படின்னு கேட்கும்போது, இந்த காரை நாங்க புது காரா வாங்கியிருக்கோம், இதுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த ஊழியக்கார் போய் ஜெபம் பண்ணாரு. காருக்காக ஜெபம் பண்ணிட்டு அவங்க கிளம்பும்போது ஒரு கவரை கொடுத்தாங்க. அப்ப இந்த கவரை அவங்க மாடியில போய் என்ன பண்ணாங்க, இந்த ஊழியக்கார் பிரிச்சு பார்த்தா சிலிண்டருக்கான காசு, போன் பில்லுக்கான காசு, அப்புறம் அந்த குழந்தைக்கு பேக்குக்கு உண்டான காசு, அப்புறம் என்னென்ன தேவையோ அதுக்கு உண்டான காசு, மீதமும் என்ன செஞ்சுச்சான், அந்த காசு எக்ஸ்ட்ராவும் இருந்துச்சான். ஹல்லேலூயா. மீதமும் அவங்களுக்கு தேவையான அளவுக்கு மீதமான பண தேவை கர்த்தர் என்ன செய்யறாருன்னா செய்து முடித்தார். ஹல்லேலூயா. நாம செபிக்காம எந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. செபிச்சாதான் ஜெயம் எடுக்க முடியும். நீங்க செபிச்சு பாருங்க, கட்டாயம் கர்த்தர் அற்புதம் செய்வார். அவர் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே கிடையாது. எல்லாம் அவரால் ஆகும், எல்லாமே அவரால் ஆகும், செய்து முடிப்பார். நீங்க ஜெபிச்சு பாருங்க, முழங்காலிடப்பட்டு ஜெபிச்சு பாருங்க, முழங்கால நின்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு பாருங்க. அவர் ஜெயம் கொடுக்கிற தேவன் ஜெயத்தை தான் தருவார். ஹல்லேலூயா. ஒருபோது அவர் நம்மளை என்ன செய்ய மாட்டார், தள்ளிவிட மாட்டார், புறம்பாக்க மாட்டார். அவர் நன்மையுள்ள தேவன். அவர் நன்மையான காரியத்தை நமக்காக என்ன செய்வார்னா செய்து முடிப்பார். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். பாருங்க எவ்வளோ ஒரு நல்ல வசனம் பாருங்க. அவர் யாவையும் செய்து முடிப்பார். எனக்கெல்லாம் நிறைய காரியத்துல கர்த்தர் நான் கேட்டிருக்கேன். நிறைய காரியங்களை செஞ்சு தந்திருக்கிறார் நம்ம ஆண்டவர். நல்லவர். ஹல்லேலூயா. அவர் நல்லவர், வல்லவர், மகிமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இன்னைக்கும் இந்த வார்த்தையின்படியே தியானிச்சிருக்கிற இந்த வேத வசனத்தின்படியே நாம ஒரு சில நிமிடம் செபிக்க இருக்கிறோம். கண்களை மூடுங்க. கர்த்தருடைய சமூகத்துல நீங்க வேண்டுதலை வைங்க. அவருடைய சமூகத்துல, ஆண்டவரே எனக்காக யாவையும் செய்து முடிங்க. எங்க வீட்டு காரியம் இப்படி இருக்கிறது, இந்த காரியத்துக்காக எனக்கு செய்து முடிங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க உங்க இருதயம் ஆண்டவருக்கு நேராக திருப்பி முழங்கால் படியிட்டு செபிக்கும் போது கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறப்பா. பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இந்த வேலை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற இயேசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. நல்ல தியானிக்க தந்த அந்த வேத வசனத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். துதிக்கிறப்பா. 138வது சங்கீதம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 8வது வசனத்துல இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் இந்த வார்த்தையின்படியே உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். துதிக்கிற என்னென்ன தேவைகள் உங்கள் குடும்பத்துல தேவைப்படுகிறதோ அந்த காரியத்துல கர்த்தர் உங்களுக்காக செய்து முடிப்பார். செய்து முடிப்பார். பிள்ளைகளை செய்து முடிப்பார். தேவ ஜனங்களை உங்களுக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். துதிக்கிற நன்றியே சப்பா, நன்றியே சப்பா. நன்மையான ஈவுகள் உங்கள் குடும்பத்துல உண்டாகும். ஆமென். துதிக்கிற திருமண தடைகளெல்லாம் கர்த்தர் உடைத்து போடுவார். ஏற்ற காலத்துல ஏற்ற நேரத்துல நல்ல ஒரு மணமகளை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அந்த மணமகளை கொண்டு வந்து சேர்ப்பார். உங்களுக்கு ஏற்ற துணையை கர்த்தர் கட்டாயம் தந்து அருளுவார். நீங்க செபிக்கும் போது கர்த்தர் உங்களை சும்மா விட மாட்டார். நீங்கள் செபிக்கும் போது அவர் உங்களை வெறுமையா விட மாட்டார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிற தேவன். ஆமென். துதிக்கிற வேலைக்காக செபிக்கிற பிள்ளைகளுக்காக நல்ல வேலையை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். உங்க குடும்பத்துல சமாதானம் இல்லையா, சந்தோஷம் இல்லையா, கர்த்தர் அந்த சந்தோஷத்தை தந்து முடிப்பார். சமாதானத்தை தந்து என் தேவன் முடிப்பார். அவர் யாவையும் செய்து முடிப்பார். நீங்க உங்க இருதயத்துல கரங்களை வைத்து சொல்லுங்க, கர்த்தர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர்னு சொல்லுங்க. அவர் செய்து முடிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. அவரை நோக்கி உங்க இருதயம் கூப்பிடும் போது கட்டாயம் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களை மேன்மைப்படுத்துவார். உங்களை பெருக பண்ணுவார். நீதியின் தேவன் உங்களோடு கூட இருந்து நடத்துவார். உங்கள் குடும்பங்கள்ல கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டாகும். உங்க குடும்பங்கள்ல கர்த்தருடைய தேவைகள் சந்திக்கப்படும். ஆமென். துதிக்கிற கர்த்தரே ஆவியானவர் எங்கே அங்கு விடுதலை உண்டு. ஆமென். துதிக்கிற சப்பா. நீங்க சமாதானத்தோடு இருப்பீங்க. கர்த்தர் உங்களுக்கு நல்ல சமாதானத்தை தந்து நடத்துவாராக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து உங்களை மேன்மைப்படுத்த அவர் போதுமானவராயிருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திர. நன்றியோடு துதிக்கிற இயேசப்பா. ஜெபத்தை கேட்ட தேவன் பெரிய காரியங்களை செய்வீர். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். நன்மையான காரியங்களை செய்வார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் அடுத்த வார்த்தையில நான் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. God bless you.